அதாவது இப்போ அரச குறை கூறி அரசை நான் இந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு, எனக்கு மாத்திரை வீடு தேடி மருத்துவம் வருது, அதெல்லாம் நான் ஒன்றுமே குறை சொல்லலையே. நான் அந்த காலத்தில் அம்மா இருக்கும்போது இப்போ இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலினையும் நான் பேசியிருக்கேன் தான். அவங்கெல்லாம் என்னை மன்னிச்சுட்டாங்க. இப்போ நான் அந்த வீடு தேடி மருத்துவம், எனக்கு சுகர் இப்போ இருக்கு. எனக்கு நான் அப்போலோவில் 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டுக்கே வெளியில் எங்கேயுமோ நான் 1000 ரூபாய்க்கு எங்கேயும் அப்போலோவில் மருந்து வாங்கி சாப்பிட்றது. பக்கத்து வீட்டில் ஒரு லேடி சொன்னாங்க, அக்கா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வீடு தேடி மாத்திரை கொண்டு வந்து கொடுக்கும் சுகருக்கு, அதை வாங்குங்கன்னாங்க. இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கேன், ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகிறேன், அந்த சுகருக்கு மாத்திரையை வாங்கிக்கிறேன். அரசை நான் குறைய சொல்லலையே. அந்த காலகட்டங்களில் அவங்கள திட்டினேன், அவங்க மன்னிச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு வேலை கொடுக்கல. இதே சன் டிவியில் இத்தனை சீரியல் போகுது, எனக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். ஒரு லேடி தானேன்னு மன்னிச்சு அவங்க எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு தனி லேடி, எனக்கு புருஷன் இல்லை, புள்ள இல்லை, ஒரு அனாதையா, ஒரு தம்பி இருந்தால் நமக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க, யாருமே இல்லை. ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க எனக்கு ஆள் இல்லை. அப்போ நான் ஓபிஎஸ் வீட்டில் போய் உதவி கேட்குறேன், பவுன்சரை வச்சு பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. அப்போ நான் இதை அது அவங்க பண்ணுறது நாயன்றீங்களா? அவங்களே ஏற்று பேசுகிறேன்றீங்க நீங்கள். அப்படின்னா எடப்பாடி கூட சேர்ந்திருக்க வேண்டியதானே? எடப்பாடி கிட்ட இவர் தர்மயுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ்ட போகாதனால இவங்க சசிகலா ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் பகடக்காயை எங்களை உருட்டுவாங்களா? கஷ்டம்னு போனால் ஒரு உதவி பண்ண வேண்டியதானே, இல்லைன்னா போன்னு சொல்ல வேண்டியதானே. பவுன்சரை விட்டு கையை பிடிச்சி இழுத்து வெளியில் விடுறது. அப்போ நான் ஒரு லேடி, அப்புறம் என் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவேன்ல.